என்னது 10 லட்சம் இருந்தா இந்த வாகனம் எடுக்கலாமா? 20 லட்சம் இருந்தா இந்த வாகனம் எடுக்கலாமா? பொடியெல்லாம் டிங் பொடி ஒரிஜினல் வந்த கம்பெனியாலே நிக்குது. இன்ஜின்ல 100 விதம் கரண்டி பண்ணி சொல்லலாம். பேட்டரிக்கு 1.5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்களா? கோயில் எடுப்பு அது இது எதுவுமே இல்லை வாகனம். இந்த கைரூப்புக்கு கேடிஎச்னு சீட் போட்டு இருக்கிறாங்க. 4 டயரும் புது டயர் தான் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்கா. இந்த கேஸில் வந்து ஓட்டோ கியர் தான். ஹாய் செல்லகுடீஸ், நான் உங்களுக்கு வா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துடுறாங்கண்டா, இன்றைக்கி ஒரு வாகனம் விற்கிற இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. அதை தாண்டி வந்து இவங்க ட்ராவல்ஸுன்னு செய்கிறாங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் உரும்புராயில் மருதராமடத்தால் வந்தீங்கன்னா உரும்புரா சந்தைக்கு போகிறதுக்கு உள்ள ஆன் இருக்குது. அதாவது உரும்புரா சந்தையில் இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்கு. சரி, இந்த வாகன கராச்சியில் என்னென்ன வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குன்றத வீடியோட பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. அண்ணன் பேர் சுகந்தன். சுகந்தன். இப்போ உங்களோட இந்த வெஹிக்கிள்ஸில் என்னென்ன விற்கிறதுக்கு இருக்குன்னு? இப்போ விற்கிறது நிற்குதுன்னா ஹைரூப்பொண்டும் பொலிரோன் நிற்குது. நிக்குது. மற்ற வாகனங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் விலைக்குன்னா அந்த பின்னுக்கு இருந்த வாகனம் இருக்குதானே, கஸ்டமர் வந்து பதிஞ்சிட்டு போனது முற்பதிவு செய்துட்டு போனது இந்தியதான் இப்படி 2 நாள் நான் கொடுத்துருவோம். நான் அவங்கள கேட்டுனா அவங்க ஓகேயா, பேமெண்ட் இல்லாம என்ன மாதிரி உடனே கட்டணுமா, நம்பிக்கையான நிறுவனமா அப்படி என்னெல்லாம் கேட்டுனா இவங்க வந்து ஒரு நம்பிக்கையான நிறுவனம். அதை தாண்டி நாங்கள் உங்கள்ட்ட முதல்ல ஒரு கார் ஒன்று எடுத்தவையா, அந்த நம்பிக்கையெல்லாம் வந்தவையா. அப்ப எங்களுக்கு இந்த நிறுவனம் ஓகேன்னு கஸ்டமர்ஸ் ரிவ்யூ நாங்கள் கேட்டுனாங்க. இப்போ எங்கெந்த ஃபாலோவர்ஸுக்கு நீங்கள் இந்த வாகனம் என்ன விலை எப்போ வந்ததுன்னு சொல்லுவீங்களா? சொல்லலாம் அண்ணா. இது அண்ணா 94ஆம் ஆண்டு வந்தது. 98 பதிவு. ஆமாண்ணா. டிங் பொடி பொடியெல்லாம் டிங் பொடி ஒரிஜினல் வந்த கம்பெனியாலே நிக்குது பொடி. மற்ற நம்பர் வந்து பார்க்கலாம்னா 251 26 86 84 நம்பர். டேஷ் மாடல். நார்மலா நீங்கள் கெவி லைசன்ஸ் தேவையில்லை, லைக் லைசன்ஸ் இருந்தாவே ஓகே ஓடலாம். இப்ப வர இதுகளுக்கு தானே கெவி லைக். நார்மலா என்ன மாதிரி ஆக்கலாம் ஓடலாம். நார்மலா உங்க லைக் இருந்தா எடுத்துட்டு. அப்ப நார்மலா இன்ஜின் வளங்கள் எப்படி? இன்ஜின் வளம் 100 தான் சொல்லலாம் அண்ணா. நம்பி சொல்லலாம். இன்ஜின் நார்மலா நீங்க பார்க்க போனா இன்ஜின்ல எந்த வேலைப்பாடுமே இல்ல. ஒரு ஓயில் எடுப்பு அது இது எதுவுமே இல்ல வாகனம். சில பேர் வந்து பார்ப்பாங்க குள்ளால கொஞ்சம் ஓயில் வடிஞ்சிருந்தாலும் ஓயில் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்ல வாகனம் 100% ஓடலாம். இப்ப நீங்கள் நார்மலா ஒரு மெக்கானிக் கொண்டு வந்து மெக்கானிக் வந்து நார்மலா பார்த்தாலும் நீங்கள் எவ்வளவு கூட பூந்து பார்த்து விட்டாலும் இன்ஜின்ல 100 விதம் கரண்டி பண்ணி சொல்லலாம். டயர் வளங்கள் எப்படி? டயர் 4 மண்ணா புது டயர் முக்கா கண்டர்ஷன்ல இருக்குது. எக்ஸாவிலும் புத்தம் பூசிலே இருக்கு. அப்ப நாங்க நார்மலா டயர் வாங்கினா ஒரு கொஞ்ச காலத்துக்கு பாவிக்கலாம். கொஞ்ச காலம் இல்லைன்னா 2-3 வருஷத்துக்கிட்ட பாவிக்கலாம். உள்ளுக்க போய் சீட் பலம் பார்ப்போம். பார்க்கலாம் அண்ணா. என்னண்ணா வித்தியாசமா இருக்கு? இதென்ன வந்த சீட் இல்ல அண்ணா. இது கேடிஎச் கைரூப்பு சீட் தான் அடிச்சிருக்கோம். கேடிஎச் சீட் தான் அடிச்சிருக்கோம். கேடிஎச் சீட் அண்ணா. இது நார்மலா சீட்டே அண்ணா இப்ப 250 260 கிட்ட வருது நார்மலா. இப்ப நார்மலானா எல்லா சீட்டுமே அப்படிதான் அடிச்சிருக்கீங்க? முழு சீட்டுமே கேடிஎச் சீட் தான் அடிச்சிருக்கோம் நாங்க. இவனா இருந்து ஆமா. அந்த கூட நீங்க ரவல்ஸ் வச்சிருக்கிற வழியால கொழும்பு ரிப்புக்கு இதுகள் அதுக்காக தான் செய்திருக்கீங்க? அதுக்காண்டி இல்லையானா நாங்க நார்மலாவே வாகனம் எடுத்தா நாங்கள் நார்மலா எடுக்கிற வாகனங்கள்ல பிள்ளை இருந்தா பிள்ளை செய்தும் கொடுப்போம். இந்த வாகனம் வந்தது இப்படிதான் நாங்க எடுத்த நாங்கள். ஆனா அவங்க ஏற்கனவே மாத்தி தான் கிடந்திருக்காங்க. ஓகே. இப்ப நாங்க நார்மலா அதாவது ரவல்ஸ் ஓடுறாக்கள் இந்த வாகனத்தை எடுத்தாங்கன்னா திருத்தி வேலைக்கு காசு செலவழிக்க சில கவிதையில எடுத்து ஓடத்தான் இருக்குது. பாக்ஸ்கள் எப்படி? பாக்ஸ் செட்லாம் 100 அவங்களுக்கு போட்டு காட்டுறேன். வாங்க. இப்போ பாக்ஸ் வளம் அண்ணா போட்டு காட்ட போறார். இப்போ இந்த வாகனம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாக்ஸ் வளம் ஓகே. நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன? பாக்ஸ்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்களே என்ன? பாட்டு கேட்டுக்கொண்டு பைப் பண்ணி கொண்டு போய்க்க ஒரு வித்தியாசமான ஃபீல். என்ன ஏசி என்ன அண்ணா? ஏசி டபுள் ஏசி அண்ணா. டபுள் ஏசி உள்ளுக்கு எல்லாம் ஃபுல் ஏசி. இதுலயே ஃபுல் ஏசி இருக்கு அண்ணா. ஓகே. முன்னுக்கு இருக்கிறாங்களுக்கும் பிரச்சனை இல்ல, பின்னுக்கு இருக்கிறாலும் பிரச்சனை இல்ல. ஏசி அப்படி என்ன சொல்றது, போட்டோயோட நல்லா கூல் வரும் அண்ணா. ஓகே. லைட் எல்லாம் போட்டுக்கிறீங்க? லைட் எல்லாம் போட்டு இப்ப நான் ஏசி கூலர் நான் ஏசியே ஃபுல் பண்ணினேன். ஓகே. எடுத்து கொண்டு வந்தா ஃபுல் பண்ணேன் ஏசி. அவ பிரச்சனை இல்ல, கராலம் பாய்க்கலாம். ஓகேண்ணா. இப்போ லீக் எதுவுமே இல்ல ஏசில. ஒரு லீக் ஒண்ணுமே இல்ல. ஃபுல் கண்டிஷன் 100 தான் கண்டிஷன் சொல்லுவேன். ஓகே. இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணி பாப்போமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ணா. ஒரு அடியிலே ஸ்டார்ட் வந்துடுறேன். ஒரு அடியில நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க.
நார்மலா பாருங்க ஃபேஸ் பண்றது இப்போ நார்மலா வித்தியாசம் ஏதாவது வந்தான்னா வேற ஏதாவது வித்தியாசம் வரும் அதான் இதுல சவுண்ட்ல தெரியல நார்மலா இருக்கு பாத்தீங்களா ஃபேஸ் பண்ணா நார்மலா விட்டா நார்மலா இருக்கு அண்ணா ஒரு சாஃப்ட்டான சவுண்ட் என்ன ஆமாம் இப்போ என்ன வானத்தை அந்த கடைக்கு ஓடுற அந்த இல்ல நான் ஃபுல்லா தான் ரேஸ் பண்றேன்னா பாருங்க நார்மலா தான் சத்தம் இருக்குது ஓகேண்ணா ஓகே மற்றதுன்னா இது மற்றது ஆட்டோ கியர் அண்ணா மெனுவல் இல்ல நார்மலா நீங்கள் இப்ப பல பிரதேசத்துல ஏத்த போறீங்களா D2 மற்ற வாகனங்கள் ஓடணும் இதன்னா டீல விட்டே ஓடலாம் டீல விட்டே எந்த பெரிய மேலேண்டாலும் ஓடணும்ண்ணா ஓகே ஆட்டோ கியர் தானே ஆட்டோ கியர் அண்ணா ஓகே ஓகே இப்போ நாங்கள் உள்ளுக்கு எல்லாம் பார்த்துட்டோம்ண்ணா பாக்ஸ்ல இருந்து சீட் பலத்துல இருந்து எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் ஒரு கொழும்பு ரிப்புக்கு வாகனத்தை எடுத்துட்டோம்னு வைங்க எங்களுக்கு மெயினா டிக்கி அதாவது லக்கேஜ் வைக்கிறதுக்கு தேவைதானே அந்த இதோட பாப்போமா பாக்கலாமா திறந்தது சிசி ஆமாண்ணா துறப்பு போட்டா நார்மலா திறந்து போட்டுரும் துறப்பு நிப்பான்னா லொக் ஆயிரும் இப்போ நார்மலா இந்த சீட்டை கொஞ்சம் வைக்கலாம் நார்மலா இது நீங்க தேவையில்லை உங்களுக்கு நார்மலா நீங்க ட்ரிப் எங்கேயா போறா நார்மலா கொண்டு போகலாம் நீங்க இப்ப ஏர்போர்ட் ஓட்டங்கள் வரண்டா இதை ரக்கி வச்சுட்டு நார்மலா இருக்க லக்கேஜ் போடலாம் ரக்கி வைக்கலாம் அப்படி அடிச்சு வரலாம் உங்களுக்கு இப்ப நாங்க இதெல்லாம் பாத்துட்டோம் டிக்கி எல்லாம் பாத்துட்டோம்னா எத்தனை சீட் இருக்கு இதுக்குன்னா மொத்தமா 10 சீட் இருக்கு அதாவது டிரைவர் சீட்டை விட்டு 10 சீட் இருக்குது 10 சீட் டிரைவரோட சேர்த்துனா 11 சீட் இருக்கு நார்மலா இந்த கை ரூபனாலே சீட் கூட தானே என்னடா வந்த சீட்டுன்னா 12 சீட்டு கிட்ட வந்தது நாங்கள் இப்ப இடவசதி கஸ்டமர் என்ன மாதிரி நார்மலா வரக்கூடிய மாதிரி கேடேஜ் பூட்டினா கொஞ்சம் இடவெளி விட்டு பூட்டி இருக்கிறோம் எடுத்து நீங்க பூட்டலாம் கூட சீட் சொகுசு பயணங்களுக்கு ஏற்ற மாதிரி பூட்டி வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு தேவை ஒரு 12 பேரை 13 பேரை ஏற்றணும் தேவைன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி சீட்டுகள் அடிக்கலாமா இப்ப நாங்க எல்லாம் பார்த்துட்டோம்னா நீங்க சொல்றீங்க இந்த வானம் எடுத்தா நாங்கள் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க கஸ்டமர் ஃபீட்பேக்கும் கேட்டுனாங்க அவங்களும் நல்ல மாதிரி தான் சொன்னவங்க இப்போ எங்கன்னா ஃபாலோவர்ஸ் உங்களை நம்பி வர போயிடும் சரியா வந்து பார்த்து எடுக்க போயிடும் வந்து பார்த்து எடுக்கிறோம்னா என்ன ப்ரைஸுக்கு எடுக்கலாம் இதன்னா நார்மலா உங்களுக்கு ஒரு 80 சொல்றோம் 80 இதுக்கு இப்ப 80 சொல்றேன்னா 80க்கு நான் தர மாட்டோம் அப்படியும் குறைச்சு தான் தருவோம் கஸ்டமர் டெய்லி வர கஸ்டமர் இருக்கிறாங்க இப்ப தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க வாகனத்துல வெளிவெட்டு இருக்கு தானே சரியோ நார்மலா சொன்ன விலைக்கு தர மாட்டோம் குறைச்சு தருவோம் குறைச்சு தான் தருவோம் எங்கன்னா ஃபாலோவர்ஸ் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்டாலும் குறைச்சு கொடுப்போம் நாங்க ஓகேண்ணா இதுக்கு என்ன மாதிரி லீசிங் லீஸ் எடுக்கலாம்னா 60 எடுக்கலாம்ண்ணா லீஸ் 60 லட்சம் லீஸ் எடுக்கலாம் 60 லட்சம் அப்ப நார்மலா ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த வாகனத்தை எடுக்கலாம் அங்க 20 லட்சம் 60 லட்சம் லீஸ் எடுத்தா 80 லட்சம் தான் சொல்றோம் குறைச்சு எடுக்கலாம் குறைக்கிறதுல அப்படியும் 19 பெறலாம் 19 பெறலாம் அங்கே மீதி காசு அப்படித்தான் வர்ற கஸ்டமரை பொறுத்து இப்போ உங்களோட வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா கஸ்டமருக்கு குறைச்சு கொடுப்போம் அது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்களும் குறைச்சு கொடுப்போம் அது உங்க கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு தேவை கஸ்டமர்ஸ் அவங்க இல்லாம நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்ப நாங்க நார்மலா அவங்க 80 சொல்றாங்க 80 லட்சம் சொல்றாங்க இந்த கைரு கேஸுக்கு நீங்கள் யாராவது எங்க வீடியோ பார்த்துட்டு வருவீங்கன்னா கொஞ்சம் குறைச்சும் தருவாங்களா அதை தாண்டி நீங்கள் லீஸும் போடலாம் 60 லட்சம் லீஸ் போடலாம்னா இப்ப வண்டி நீங்க லீஸ் இப்போ இன்றைக்கு நீங்க ஒரு அமௌண்ட் காட்டி நீங்க இன்றைக்கே வண்டி கொண்டு போகணுமாண்டா லீஸ் போடைக்க உங்களுக்கு இப்ப சாட்சிக்கு 2 பேர் கலெக்டர் இதுக்கு சைன் வைப்பாங்க அவங்க 2 பேரையும் கூட்டி கொண்டு வந்தீங்கன்னா ஒரே நாள்ல டிஓ அடிச்சு நீங்க வாகனம் வீட்டுக்கு கொண்டு போகலாம் லீஸும் போட்டு தர முடியும் அப்ப நார்மலா 2 பேரை கூட்டிக்கணும் வந்து அதாவது சைன் வைக்கிறது அந்த இந்த வாகனத்தை போகலாம் ஓகேண்ணா ஓகே ஏன்னா எத்தனையோ பேருக்கு அதோட கனவா இருக்கு வாகனம் எடுக்கிறது இந்த இங்க வாங்க செகண்ட் வாகனங்கள் எல்லாமே இங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அடுத்ததா இதுலயே நாங்க கிழக்க சொல்லிட்டேன் உங்களுக்கு அடுத்ததா அவங்க என்ன வாகனம் அது நிக்குது இது என்ன மஹேந்திரா பொலிரோ இப்போ நார்மலா நாங்கள் அந்த பொருட்கள் ஏத்துறவங்களுக்கு யூஸ் பண்றவங்க பொருட்கள் ஏத்தலாம் ஆக்களையும் ஏத்தலாம் அதாவது ஒரு சுற்றுலாத்துறை நீங்கள் ஒரு காட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா இங்கால ட்ரக் அடிச்சு போட பின்பலத்தை போய் பார்க்கலாம் இது அந்த பின்னுக்கு ஜீப் மாடல்ல நிக்குது ஜீப் மாடல் இருக்குன்னா இது கதவு நாங்கள் ஒட்டி தான் வந்தது ஓகே நல்ல போதியில விடங்கிறாங்க இருக்கும் நார்மலா அந்த நான் ஒருக்கா போனேன் அந்த சுற்றுலாத்துறைகளுக்கு போய் இதுல ட்ரக் அடிப்பாங்க அதுலயும் ட்ரக் அடிப்பாங்க இதுலயும் ட்ரக் அடிப்பாங்கன்னு அந்த இந்த கதவுகள் எல்லாம் கலட்டி விடுவாங்க அப்ப நாங்கள் ஜாலியா போகலாம் அதை தாண்டி போற என்ன துறைகளுக்கு இது யூஸ் பண்றோம் விறகு ஏத்தலாம் மற்ற சாமான் ஏத்தலாம் நார்மலா எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம்
எங்கண்ட ஒரு வகுப்பு படியான இதுக்குள்ள முட்டை ஏற்றி கொண்டு வரவங்க ஏன்னா உங்களை அழுங்காம குழுங்காம வருமே அப்படி பலதரப்பட்ட தேவைகளுக்கு இது யூஸ் ஆகுறது. இந்த எக்ஸ்ட்ரா வீலும் போட்டிருக்கீங்களே. ஓகே இது வந்து என்ன DAG 7113 யாழ்ப்பாணம் பதிலாம் நிக்குது NB யாழ்ப்பாணம் இந்த NB வடிவா நம்பர் பிளேட்டை காட்டுங்க. நீங்க வந்து பார்த்து எடுக்கலாம். முன்னுக்கு போய் ஒரு எப்படி இந்த பொடி பழம் ஃபுல்லா இருக்குன்னு பாப்போமா. இப்ப நாங்க பின்னுக்கு இதுன்ற அமைப்புகள் பாத்துறாங்கன்னா இப்ப முன்னுக்கு எப்படி இருக்கு அமைப்புகள் அதை தாண்டி இந்த டயர் எல்லாம் புதுசா கிடக்கணும். என்னன்னா இது 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 58,000 கிலோமீட்டர் 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான்னா செகண்ட் டயர் போட்டுக்கிறது 4 புது டயர். 4 எக்ஸ் டயரோட 5 டயரும் புது டயர். என்ன ஒரு குறை இல்லை இந்த வாகனத்துக்கு. இப்ப நீங்க சொல்ற பிரைஸ் 41 வந்து நேர வந்து கழிச்சா விலை குறைப்போம். உங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா அதை விட கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம். கொஞ்சம் குறைச்சு கொடுப்பீங்க. இப்ப ஏதாவது இதை தாண்டி ஏதாவது அங்க ஃபாலோவர்ஸுக்கு டவுட்ண்டா கூடி நம்பர் போட்டு சரி அவங்க அடிச்சு கதைப்பாங்க. இருந்தாலும் எடுங்க சரியா. ஓகே இப்ப நீங்க ரெபல்ஸும் வச்சுக்கிறீங்க. ரெபல்ஸ் இருக்கணும். அதாவது இப்ப விக்கிற வாகனம்னா ஒரு நாளும் ஓட மாட்டோம். வெளியில எடுத்து ஓட மாட்டோம். எங்கள்கிட்ட புறம்பா நிக்குது, பஸ் நிக்குது, கார் நிக்குது, வேன் நிக்குது, தேவையான வாகனம் நிக்குது. உங்கள்ட்ட வந்து பஸ் நிக்குது. அப்ப எந்த தேவைண்டாலும் உங்கள்ட்ட எடுக்கலாம். வெட்டிங்கோ இல்ல டூருக்கு போறாங்களோ எதுக்குமே எல்லாத்துக்கும் வாகனம் நிக்குதுதா. ஓகே அதாவது எப்பவுமே விக்கிற வாகனம் படுத்துனா வெளியில ஓடுறது இல்ல, அதுக்கண்டு வேறையா நிக்குது. நான் வாகனம் இப்ப நாங்க நார்மலா இப்ப இந்த கைரோப்பும் மற்றது கைரூப்பும் இந்த பொலுரோவும் தான் விக்க நிக்குது. நாங்க ரெண்டுமே பார்த்துருப்போம். உங்களுக்கு போதிய அளவு விளக்கம் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். அதை தாண்டி ஏதாவது விளக்கம் தேவைன்னா அண்ணன் நம்பர் நான் கீழே போட்டு விடுறேன். உங்களுக்கு வேற ரெபல்ஸ் அதுகள் ஏதாவது தேவைன்னா கூடி நீங்கள் அடிச்சு உங்களோட தேவையை பூர்த்தி செய்யலாம். வேணா சார் இன்னும் ஒரு வீடியோல நாங்க 2 பேரும் சந்திக்கிறோம். வேணா ஏன்னா நாங்க அடிக்கடி வர போறோம். ஏன்னா இந்த கராச்சியில வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் வாகனங்கள் நிக்கும். வேணா திருப்பி வரைக்கும் இந்த 2 வாகனமும் நிக்கும் கொடுத்துருவோம். நாளைக்கு போறோம் திருப்பி வாகனம் எடுக்கிறது போறீங்க. திருப்பி வாரக்கிழமைக்கு புது வாகனம் வந்து நிக்கும். அடுத்த வீடியோல நாங்கள் நேற்றைக்கு வரைக்கும் அதாவது வந்து எடுத்து போடட்டுமோன்னு கேட்க ஒரு 4 வாகனத்துக்கிட்ட நின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாங்கள் 2 வாகனம் கொடுத்துட்டோம். இப்ப அந்த வெள்ள நிக்குது. வெள்ளைக்கு வந்து நீங்க பாக்கதாங்கன்னே அட்வான்ஸ் வந்துட்டு போனவங்க நாளைக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு போவாங்க. அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களை வச்சு சேல் மூடி 4 திங்கக்கிழமை ஃபுல்லா லீசிங் கிளியர் பண்ணி 4 திங்கக்கிழமை பின்னேரம் மத்தியானம் போயிடுவாங்க. அப்படி ரன்னிங்கா போய்கொண்டான் இருக்குது. உங்களுக்குமே அது தேவைன்னா நீங்க இங்க வாங்க. இன்னும் ஒரு பிரயோசனமான வீடியோக்கள்ல உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது எனக்கு பிரயோசனம் தான். சரி இதே மாதிரி பிரயோசனமான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஓகே பாய். அண்ணா பாய்.